அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. ரெண்டு விஷயத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறாருங்க இந்த தேர்தலில். ஒன்று பணபலம். நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடணும் அவர் சொன்னார்ல, இனிமேல் யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் அடுத்த தேர்தல் வரும்போது பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாங்கிற எண்ணம் முதல்ல உடையும். அதை விஜய் உடைச்சிட்டாரு. 67க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு முதல் தடவை கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போகுது. தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டை கட்டி அவரால் ஆட்சி அமைத்து கரெக்டாக கொண்டு போக முடியுமா? அவருக்கு ஒன்றும் பெரிய கம்பசித்திரமெல்லாம் கிடையாது. 2 மாதத்தில் புரிஞ்சுக்கிறாரா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். அதாவது இது திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலையும் ஸ்வீப் நடந்திருக்கு. அதிமுக கூட்டம்னு சொல்லுவாங்க, அங்கேயும் ஸ்வீப் நடந்திருக்கு. அப்படி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இன்னொரு பக்கம் அதாவது அவர் அந்த விக்கிரவாண்டி மாநாடு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த 2 வருஷம் இந்த டிராவல் அவர் மீது வைத்த பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா வெளியவே வரமாட்டாரு. ஆனால் இது எல்லாத்தையுமே அவங்க எங்கே சகிச்சுக்கிட்டாங்கன்னா, டிவியில் பார்த்தாங்க, அவரால் முடியலப்பா, ஏதோ நெருக்கடி கொடுக்குறாங்க, அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரும் எனக்கு எஸ்ஓபின்னு ஒன்று போட்டாங்க, என்னை வரவிடாமல் தடுக்கிறாங்க, எனக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு மட்டும் 65 கேள்வி கேட்குறாங்க, 70 கேள்வி கேட்குறாங்கன்னு சிஎம் இல்லாட்டி எனக்கு அந்த கூட்டணி வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தார். கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருந்திருக்கும்ல. ஆக்சுவலாக எந்த அளவுக்கு அந்த டீம் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க? எல்லாமே விஜய் தாங்க. விஜயும் ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர் இதில் ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, புஷி ஆனந்த் இருக்கிறாருன்னா நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா முடிவுகளையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எடுத்தாங்க. எனக்கு அது வேணாம் அப்படின்னு அந்த முடிவை விஜய் எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னா ஏன் ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண தயங்குறாரு? இல்லைங்க, ப்ரெஸ்ஸுங்கிறது நீங்கள் நியாயமாக கேள்வி கேட்குற இடமா இருந்தால் கட்டாயமாக ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார். இங்கே ஏற்கனவே விஜயகாந்தை எப்படி அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி விஜயையும் அசிங்கப்படுத்தணும்னு ஒரு கூட்டம் நிற்கிது. 2019 எலெக்ஷன்ஷிப்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சார். ஆனால் இன்னைக்கு இந்த ரிசல்ட்ஸ்ன்றது சுத்தமாக நம்பவே முடியல. ஏதோ நிஜமாக ஒரு விஜய் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. இது ஏன் இவ்வளவு பெரிய அன்பு அவர் மேலே வந்துச்சு, அல்லது ஒரு பரிதாபம் வந்ததுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிம்பத்தி தான் இது. அதற்கு காரணம் என்னன்னா, எல்லா கட்சிகளும் சேர்ந்து விஜய் அடித்த அடி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது இப்போது நம்ம இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுற இந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 6:30 சார். கரெக்டாக 6:30 டிவிக்கே 108 தொகுதியில் முன்னிலையில் இருக்காங்க. டிஎம்கே 73 தொகுதி, ஏடிஎம்கே 53 தொகுதியில் முன்னிலையில் இருக்காங்க. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, நான் ஒரு 2019 எலெக்ஷன்ஷிப்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சார். ஆனால் இன்றைக்கி இந்த ரிசல்ட்ஸ்ன்றது சுத்தமாக நம்பவே முடியல. ஏதோ நிஜமாக ஒரு விஜய் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ரியாலிட்டிக்குள்ளே இன்னும் என்னால் வரவே முடியல. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த நம்பர்ஸ் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல சார். இது நடக்கும் அப்படின்றது சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ரிசல்ட்டு? கட்டாயமாக நான் ஒரு 50 தொகுதி அவர் வருவார்னு தான் நான் நினச்சேன். நான் மட்டுமல்ல, பல பேருக்கு அதுதான் எண்ணமாக இருந்துச்சு. சில பேர் 25லேருந்து 30ன்னாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த கருத்து கணிப்பு நடத்தின ஒரு 11 நிறுவனங்களில் ஒரு 4 பேர் விஜய் 22 சீட்டு வரைக்கும் வருவார்னு கணிச்சிருந்தாங்க. அது முன்ன பின்ன வரலாங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. டோட்டலாக நினச்சது என்னென்னா ஒரு 25 சீட்டு வரைக்கும் அவர் வருவாருங்கிறது எல்லாருடைய கணிப்பாகவும் இருந்துச்சு. நான் மட்டும் இந்த மக்களுடைய கூட்டம் இவ்வளவு தூரம் டெடிகேட்டிவாக நிற்கிற இந்த மக்கள் கட்டாயமாக விஜய் தவிர வேறு யாருக்கும் ஓட்டு போட போகிறதில்லை. இன்னொன்று, நம்ம கேட்குற எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு தொடர்ந்து சொல்லும்போது, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட பேசுகிறோம், 100 பேருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லும் பொழுது, விசிலுக்கு தான் போட்டான்னு சொல்லும் பொழுது, அப்போ இந்த ஓட்டெல்லாம் எங்கே போக போகுது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 சீட்டாவது ஒரு வருவார் அப்படிங்கிறது கால்குலேஷனாக இருந்துச்சு. அதுதான் நான் பல இடங்களில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நேற்று விஜய் இந்த மாதிரி அவங்களுடைய வேட்பாளர்களை சந்தித்து கட்டாயமாக நீங்கள் ஜெயித்த உடனே இங்கே வந்துடணும் அப்படின்னு அவர் சொன்னார். என்ன காரணம்னா, அந்த குதிரை பேரம் நடக்கும், கட்டாயமாக அவர்கள் கடத்தப்படுவார்கள் அல்லது வேறு ஏதோ வகையில் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்கங்கிறதுனால தான் உடனே நீங்கள் அவங்க வரணும்னு பிளான் பண்ணார். அது இல்லாமல் இங்கே ஒரு ரிசார்ட்டை ஒரு வாடகைக்கு ஏற்பாடு பண்ணணும்னு பல இடங்களில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பெருசாக கிடைக்கல. இப்போ அவருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, நம்ம நினச்ச மாதிரி தான் ஒரு தொங்கு சட்டசபை வரும், நம்ம இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, அப்போ நம்ம எம்எல்ஏக்களை கவனமாக நம்ம வச்சுக்கணும், அப்படி தான் அவரும் நினச்சார். ஆனால் இந்த மக்கள் கொடுத்த இருக்கு இல்லையா, இந்த அன்பு இருக்குல்ல, இந்த அன்பும் ஆதரவும் விஜயே நினைக்காத ஒரு அன்பும் ஆதரவுமாக மாறி இருக்கு.
உள்ளபடியே பிரமிப்பாக இருக்குது. இப்படி ஒரு விஷயத்தை நம்ம எம்ஜிஆர் காலத்தில் நான் பார்த்துருக்கேன். நான்லாம் இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எம்ஜிஆருக்கு இருந்த க்ரௌடு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கண்கூடாக பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கரெக்ட் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நம்பர் நினச்சிட்டு இருந்தீங்க, இந்த நம்பர் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அது இல்லாமல் கருத்து கணிப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே கொடுத்துருந்தாங்க, 20 சீட் வருவாங்க, 30 சீட் வருவாங்கன்னு கொடுத்துருந்தாங்க. ஒரே மை ஆக்சிஸ் இந்தியா மட்டும் அவங்க ஆட்சி அமைப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் இதை வந்து, அதாவது ஃபஸ்ட்டு நம்பர்ஸே அக்செப்ட் பண்ண முடியல, இது நிஜமாவே ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்னையில் ஸ்வீப் பண்ணுறாங்க, மதுரையில் ஸ்வீப் பண்ணுறாங்க, திருச்சியில் ஸ்வீப் பண்ணுறாங்க, திருவள்ளூரில் ஸ்வீப் பண்ணுறாங்க, ஈரோட்லேயுமே நல்ல ஒரு நம்பர்ஸில் வராங்க. இந்த மாதிரி அதாவது நம்ம டிஎம்கே ஓட்டு எடுக்க போகிறாரா, ஏடிஎம்கே ஓட்டு எடுக்க போகிறாரான்னு ஒரு டிஸ்கஷன்ஸே நிறைய நடந்தது. 2 பேர் பக்கமும் தொகுதியவே எடுத்திருக்காங்க, நிறைய இடங்களில் தொகுதியவே எடுத்திருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இந்தளவுக்கு ஆதரவு கொடுக்கறதற்கான காரணம் என்ன? முக்கியமாக வந்து பெண்கள் வாக்கு நிறையா தாவேக்காவுக்கு வந்திருக்குங்க. இப்போ இங்கே வந்த வாக்குகள் எல்லாமே வந்து பெண்கள் வாக்கும் இளைஞர்களுடைய வாக்குமாக தான் நம்ம பார்க்குறோம். இது ஏன் இவ்வளவு பெரிய அன்பு அவர் மேலே வந்துச்சு, அல்லது வந்து ஒரு பரிதாபம் வந்ததுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிம்பத்தி தான் இது. அதற்கு காரணம் என்னன்னா, எல்லா கட்சிகளும் சேர்ந்து விஜய் அடித்த அடி, அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய குரூப் உட்காந்து விஜய் பற்றிய ஒரு ஒரு மோசமான பிம்பத்தை இங்கே கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தது. அது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய சிம்பத்தியை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஒரு தனி மனிதனை இப்படி போட்டு என்ன அடிக்கிறாங்களே, நாம் அந்த மனிதனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினச்சது தான் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் சொன்னீங்க, அன்பாக இருக்கும் இல்லை ஆதரவாக இருக்கணும். நான் அதை 2மே எடுத்துக்கிறேன் சார். ஏன்னா இந்த நம்பர்ஸ் வந்து அன்பு, ஆதரவு, சிம்பத்தியுமே இருந்திருக்கணும். இந்த 3மே இருந்ததுனால தான் இந்த நம்பர்ஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி. நம்மளுமே பெருசாக நினச்சது யங்ஸ்டர்ஸோட வாக்கு போகும், சோஷியல் மீடியா வந்து ஒரு பெரிய இம்பாக்ட். ஆனால் இந்த நம்பர்ஸ் வந்து வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் போட்டால் இந்த நம்பர்ஸ் வந்திருக்காது சார். ஒட்டுமொத்த எல்லா வயது தரப்பு மக்கள்கிட்ட இருந்தும் ஆதரவு வந்திருக்குல்ல. அது நம்ம எப்படி எடுத்துருக்கு? ஆன்டி இன்கம்பன்சி, அந்த எதிர்ப்பு மனநிலையா? இல்லை, இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு முற்றிலும் மாறுபட்டது. எதிர்ப்பு மனநிலையே இல்லை. திமுகவை பொறுத்தளவுக்கு அதிகமான எதிர்ப்பு மனநிலை யார்கிட்டையுமே இல்லை. அதே நேரத்தில் விஜய் மீது ஒரு பற்று வந்துருச்சு. அதுதான் இப்போ நீங்கள் வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உதவித்தொகை வந்து திமுக அரசு கொடுத்துச்சு, நாம் அதுக்கு லாயலாக இருக்கணும்னு நினச்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதே நேரத்தில் விஜய்னு ஒருத்தர் வந்துட்டார், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு போடுறதா இவருக்கு போடுறதா, இந்த குழப்பம் வந்து அவங்க மனசில் இருந்துச்சு. அதை ரொம்ப கரெக்டாக ஒரு இடத்துல அவர் பல்ஸை பிடிச்சார். எங்கன்னா இந்த குழந்தைகள்கிட்ட பிடிச்சார். தாத்தாட்ட சொல்லுங்கள், மாமாட்ட சொல்லுங்கள், பெரியப்பாட்ட சொல்லுங்கள், சித்தப்பாட்ட சொல்லுங்கள், குட்டீஸ்ன்னு சொன்னார் பாருங்க, அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. எல்லா வீடுகள்லையும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அது ஒர்க் ஆயிருக்கு. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னென்னா, இப்போ நீங்கள் யார் என்ன சொன்னாலும் இது முடியாதுன்ட்டு ஈஸியாக போயிடலாம். ஆனால் அவங்க நேசிக்கிற ஒரு குழந்தை வந்து தாத்தா இதை செய்யினா நீங்கள் செய்யாமல் இருக்க முடியாது. அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்கு. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அந்த பரிதாபம், அவர் மீதான பரிதாபம். சார், இப்போது நீங்கள் பல வருஷமாக விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க சினிமாவில். லைக் வந்து இப்போ எங்களுக்கு வந்து மீடியா மூலியமாக தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு நேரடியாகவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நெருங்கியவர்களோடு நீங்கள் பயணம் பண்ணியிருப்பீங்க, விஜய் ஓரளவுக்கு நிறையா பார்த்துப்பீங்க. இப்போது 67க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தடவை கிட்டத்தட்ட 50 வருஷம் கழித்து திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போகுது. அதாவது ஆட்சி அமைக்க போகுதுன்றதோட வெற்றி பெற்றிருக்கு திராவிட கட்சிகள் இல்லாமல். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்ன்ற ஒருத்தர் இன்றைக்கி வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் விஜய் தான். விஜய் மட்டும்தான், அந்த முகம் மட்டும்தான் இந்த வெற்றியை தேடி அவர் ஆட்சியை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியுமா? தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டை கட்டி அவரால் ஆட்சி அமைத்து கரெக்டாக கொண்டு போக முடியுமா? இல்லைங்க, அப்படிலாம் நீங்கள் யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இப்போ அவர் என்ன கெப்பாசிட்டியில் இருக்கார் நமக்கு என்ன தெரியும்? இப்போ அவர்கிட்ட வந்து அந்த ஆளுமை திறன் இருக்கான்னா இருக்குது. இல்லாமல் ஒருத்தர் திரைத்துறையில் இந்த இடத்த பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அரசியலில் எவ்வளவு சூதாட்டம் இருக்கோ, எவ்வளவு குழி பறித்தல் இருக்கோ, எவ்வளவு புறம் பேசுதல் இருக்கோ, எவ்வளவு அநியாயம் இருக்கோ அவ்வளவு சினிமாவில் இருக்குது. அதே பிஸ்னஸும் இருக்கும், அதை விட அதிகமாக இருக்கும். கரெக்ட். நீங்கள் உங்கள்கிட்ட முகத்தில் சிரித்து பேசிட்டு பின்னாடி உடனே அடுத்த 5 நிமிஷம் குழி தோண்டுவான். நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு வஞ்சகம், சூழ்ச்சி, பொய் எல்லாமே இருக்கும் சினிமாவில். இங்கே ஒரு ஆள் இத்தனை வருஷமாக நின்று அந்த முதலிடத்தை பிடிக்கிறது இருக்குல்ல, அது மாபெரும் அரசியல். அதை அவர் செஞ்சுருக்கிறார். அப்போ இந்த அரசியல் களம்ங்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய கம்பசித்திரமெல்லாம் கிடையாது. 2 மாதத்தில் புரிஞ்சுக்கிறாரா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். இந்த இது இருக்கு இல்லையா, ஒரு முதலமைச்சர்னா அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் அதை வந்து நம்ம செயல்படணும், ஒரு ஃபைலை எப்படி பார்க்கணும், அதில் என்னெல்லாம் நுணுக்கம் இருக்குது, இவ்வளவும்
2 மாதத்தில் அவர் கற்றுக்கிறாரா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்கள். ஓகே சார். சார் இப்போது இன்னைக்கு வந்திருக்க ஒரு நம்பர்ஸ் இந்த ரிசல்ட் இருக்குல்ல சார், முக்கியமான தொகுதி எல்லாமே ஸ்வீப் அடிச்சிருக்காங்க. அதாவது இது வந்து திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலையும் ஸ்வீப் நடந்திருக்கு. அதிமுக கூட்டம்னு சொல்லுவாங்க, அங்கேயும் ஸ்வீப் நடந்திருக்கு. ஆனால் அப்படி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இன்னொரு பக்கம் அதாவது அவர் வந்து அந்த விக்கிரவாண்டி மாநாடு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த 2 வருஷம் இந்த ட்ராவல் 2 வருஷத்துக்கு மேலே இந்த ட்ராவலில் அவர் மீது வைத்த பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா வெளியவே வரமாட்டாரு. ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி 234 தொகுதி, அதாவது காலங்காலமாக ஆட்சி செய்கிற அதிக அளவு தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்ச கட்சியோட எடப்பாடி பழனிசாமி அவர்களே 200 தொகுதிக்கும் போகிறாரு. சிஎம் ஒரு நாளைக்கு 4 தொகுதிக்கு போகிறாரு இந்த வயசில். ஆனால் விஜய் வந்து வெளியே வர மாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய வந்துச்சு. ஆனால் இந்த ரிசல்ட்டு அதுவும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, இதில் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு அவர் தொடர்ந்து செயல்படணுங்கிற முடிவோடு தான் இருந்தார். மக்கள் சந்திப்புங்கிற பிளான்லாம் அவங்க பண்ணாங்க. ஒரு 8 பெரிய மாநாடுகள் போடணுங்கிற திட்டம் இருந்துச்சு. இந்த மக்கள் சந்திப்புக்காக தான் ஒரு ரோட் ஷோலாம் பிளான் பண்ணாங்க. போகிற இடமெல்லாம் ஒரு கடுமையான கூட்டம். அப்படி போகும்போது தான் இந்த கரூர் இன்சிடெண்ட்டு நடக்குது. அதுக்கு பின்னால் ஒரு தவறான ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறத விஜய் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். செந்தில் பாலாஜி மீது அவருக்கு ஒரு பெரிய கோபம் இருக்குது. அவர் கடைசி நாள் பேசும்போது அதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு முற்றிலும் முடக்கப்படுறார். ஒரு எஸ்ஓபின்னு ஒன்று கொண்டு வராங்க. கூட்டத்தை பார்த்தா அவருக்கு ஒரு அலர்ஜி வருது. கொஞ்சம் இருட்டிட்டா அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், முதல்ல மக்கள் சேஃப்டியாக வீட்டுக்கு போகட்டுங்கிற ஒரு எண்ணம் வருது. இதெல்லாம் சேர்ந்து அவருடைய பிரச்சாரத்தை முடக்குது. இதுதான் நம்ம பார்த்தது. நமக்கே என்னடா அது 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை பிரச்சாரம் பண்ணுறாரு, இப்படி பண்ணாருன்னா இவர் எப்படி ஜெயிக்க முடியும்னு நம்ம பல இடங்களில் நம்ம பேசியிருக்கோம். ஆமாம், நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம். ஆனால் அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதுதான் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவர் என்னென்னா, இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா இருக்குது, ஒரு நாள் நம்ம பேசினோம்னா இந்த மக்கள் கூட்டம் நமக்கு கொடுக்குற ஆதரவை இவங்க வெளிப்படுத்தினா இது தமிழ்நாடு முழுக்க போகுதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் நடந்திருக்கு. அவரை டிவியில் பார்த்தவங்க, இந்த கூட்டத்தை பார்த்தவங்க, அவர் பேசுனதை பார்த்தவங்க அதுவே போதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டதுனால தான் எந்த கோபமும் இல்லாமல் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா கிராமப்புறங்களில் கவனிச்சிங்கன்னா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணுன்னு அவர் நினச்சிருப்பார். அந்த கட்சிக்காரன் நம்மளை தேடி வரலைன்னா வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டுருவார். அவன் வந்தான்ப்பா, அவனுக்கு போட்டேன், இவன் வரலை போடலம்பார். நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக கேட்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே அவங்க எங்கே சகிச்சுக்கிட்டாங்கன்னா, டிவியில் பார்த்தாங்க, அவரால் முடியலப்பா, ஏதோ நெருக்கடி கொடுக்குறாங்க, அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரும் எனக்கு எஸ்ஓபின்னு ஒன்று போட்டாங்க, என்னை வரவிடாமல் தடுக்கிறாங்க, எனக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு மட்டும் 65 கேள்வி கேட்குறாங்க, 70 கேள்வி கேட்குறாங்கன்னு பதிவு பண்ணிகிட்டே இருந்தார் மக்கள்கிட்ட. அது ஒர்க் அவுட் ஆச்சு. சார், இன்றைக்கி இந்த ரிசல்ட்ஸ் வரும்போது ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் குறித்து ஒரு விமர்சனம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தில் முதல் இடத்துல ஆர்எஸ்எஸ் இருக்குது, 2வது இடத்துல பிஜேபி இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. இது எப்படின்னா காலையிலேயே பதிவு பண்ணார். அப்போ 2வது இடத்துல ஏடிஎம்கே இருந்துச்சு. ஓகே, இப்போது இவர் முதல் இடத்துல ஆர்எஸ்எஸ் இருக்குது, விஜய் ஆர்எஸ்எஸ்ன்னு குறிப்பிடுறாரு ஜேம்ஸ் வசந்த். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஆர்எஸ்எஸ்ஸுடைய கொள்கை என்னென்னா பிற மதங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான். இந்துத்துவ தானே ஆர்எஸ்எஸ்ஸுடைய கொள்கை. ஒரு கிறிஸ்டின் எங்கே ஆர்எஸ்எஸ்க்குள்ளே வந்தார்? அடிப்படையே தப்பாக இருக்காங்க. இந்துத்துவாவுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அவர் எல்லாத்தையும் நேசிக்கிற ஒரு மனிதராக இருக்கார். மசூதிக்கு போகிறாரு, மாரியம்மன் கோயிலுக்கு போகிறாரு, கிறிஸ்தவ தேவாலயத்துக்கும் போகிறாரு. நான் எல்லாருக்கும் பொதுவானவன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கார். அவரை நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ்க்குள்ளே கொண்டு அடைப்பதுங்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அவர் நினச்சிருந்தா ரொம்ப ஆரம்பத்திலே பிஜேபியோட இந்த கூட்டணியை வச்சுருக்கலாமே. ஏன் அதை பண்ணலை அவர்? நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படையாக செய்யணும்னு நினச்சிருந்தா அவர் நேரடியாக அங்கே கூட்டணி வச்சுருக்கலாமே. திமுக வச்சுருக்காங்க, அதிமுக வச்சுருக்காங்க. இவர் வச்சா மட்டும் என்ன மக்கள் இவரை தலையாக வெட்ட போகிறாங்க? கிடையாது. இல்லை, அப்போ ஏன் அவர் செய்யலை? அவருக்கு பிடிக்கல, அதுதானே கொள்கை எதிரின்னு அவர் சொல்கிறாரு. என்னன்னா இந்த வெற்றியை தாங்கிக்க முடியாமல் கதறது, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே சார், இப்போது நீங்கள் சொன்ன ஆன்சர்லேருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா, இப்போது நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, இவர் நினச்சிருந்தாருன்னா போய் ஏடிஎம்கே கூட சேர்ந்துருக்கலாம், ஏன் திமுக கூட பிஜேபியோட சேர்ந்த காலங்கள்லாம் இருக்குது. நம்மளுமே அந்த இடத்துல நம்மளுமே இதை பேசணும். ஏன்னா ஒரு கட்டத்தில் ஏடிஎம்கே கொடுக்கும்போது இவர் போனாருன்னா ஜெயின்னு ஜெயிச்சு வருவாங்க, வேற லெவலில் இருக்கும். எப்படி அம்மாவும் விஜயகாந்தும் சேர்ந்து ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சாங்களோ அது மாதிரி இருக்கும் நாங்கள். ஆனால் நம்மளுமே அந்த ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம், இவர் சேரலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனால் விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சிஎம் இல்லாட்டி எனக்கு அந்த கூட்டணி வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தார். கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருந்திருக்கும்ல. ஆக்சுவலாக எந்த அளவுக்கு அந்த டீம் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் ரொம்ப ஒரு இந்த மாதிரியான டிசிஷன்ஸ்லாம் எடுத்தது யார்?
எல்லாமே விஜய் தாங்க. விஜயும் ஜான் ஆரோக்கியசாமியும் தான். அவர் இதில் ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, புஷி ஆனந்த் இருக்கிறாருலாம் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா முடிவுகளையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எடுத்தாங்க. அவருக்கு தெரியும் தனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, மக்கள் வந்து நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, வீட்டுக்கு வீடு நான் போய் சேர்ந்த பிறகு தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்கிறாரு. அப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்தை இன்னொன்று விக்கிரவாண்டி மாநாடுன்னு ஒன்று போட்டு அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்த பிறகு ஒரு 40 சீட்டுக்கும் 50 சீட்டுக்கும் போய் அவர் அடகு வைப்பார், அவருடைய அந்த பெருமையை அடகு வைப்பார் அவர். அப்போ அங்கே பேசப்பட்ட விஷயம் என்னங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். ஈக்குவலாக இப்போ 117 சீட்டு அப்படின்னா உனக்கு பாதி எனக்கு பாதின்னு அவங்க இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இப்போ 234 தொகுதியில் பாதி உனக்கு பாதி எனக்கு அப்படின்னு இருந்தால் தான் அந்த கூட்டணி சரியாக இருக்கும்னு விஜய் நினைக்கிறாரு. பட் அவங்க அப்படி நினைக்கல. 40 சீட்டு தரோம், 60 சீட்டு தரோம், வாங்கங்கிறாங்க. அதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. அதுதான் நடக்கும். ஒரு பெரிய கட்சி கண்டிப்பாக இப்போ நமக்கே தெரியும், அவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அவங்களோட போய் சேர்ந்தா இன்னைக்கு கூட இப்போ ஜெயிச்சிருக்காங்களே தவிர சிங்கிள் மெஜாரிட்டி எடுக்கல. ஆனால் இதுவே ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா நியர்லி 200 கூட அடிச்சிருப்பாங்க. ஆனால் எனக்கு அது வேணாம் அப்படின்னு அந்த முடிவை வந்து விஜய் எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னா ஏன் ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண தயங்குறாரு? இல்லைங்க, ப்ரெஸ்ஸுங்கிறது நீங்கள் நியாயமாக கேள்வி கேட்குற இடமா இருந்தால் கட்டாயமாக ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார். இங்கே ஏற்கனவே வந்து விஜயகாந்தை எப்படி அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி விஜயையும் அசிங்கப்படுத்தணும்னு ஒரு கூட்டம் நிற்கிது. நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், டிபேட்லேயே எவ்வளோ பேர் உட்காந்துட்டு எவ்வளோ அவரை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ அதே போன்றவர்கள் தானே அங்கே கேள்வி கேட்க வருவாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஏன் உங்கள்கிட்ட பேசணும், நான் மக்கள்கிட்ட பேசுகிறேன், மக்கள் என்கிட்ட பேசுகிறாங்க, அது போதும்னு நினைக்கிறாரு அவர். ஸோ அவ்வளோதான், அவருடைய லாஜிக் சரிதானே. ஓகேங்க சார். சார் இன்னொரு விஜயோட வெற்றியின் மீது இன்னும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் பதிவு பண்ணுறாங்க. குறிப்பாக எதிர்நிலை விமர்சனங்கள் மாதிரி தான் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தல் 2026 தேர்தலில் விஜயினுடைய வெற்றி ஒரு அரசியல் வெற்றி தானே தவிர தமிழகத்துக்கான வெற்றி கிடையாது அப்படின்றாங்க. அது எப்படிங்க, ஒரு தமிழகத்திற்கான தேர்தல் இது, தமிழகத்திற்கான வேட்பாளர்கள், தமிழகத்திற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் தமிழகத்திற்கான தேர்தல் இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க, அவ்வளோதான். சார் இன்னொரு விஷயம் சார், இந்த எலெக்ஷன் வந்து விஜயோட வெற்றி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கு. என்னென்னா இந்த சோஷியல் இன்ஜினியரிங் சொல்கிற கேஸ்ட் ஓட்ஸு, மத ஓட்டுக்கள், ஜாதிய ஓட்டுக்கள், அதை தொடர்ந்து சமூக ஓட்டுகள், இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியிருக்கு அப்படின்றாங்க. 2 விஷயத்தை அடித்து நொறுக்கியிருக்கிறாருங்க இந்த தேர்தலில். ஒன்று பணபலம். நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடணும்னு அவர் சொன்னார்ல, இனிமேல் யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் அடுத்த தேர்தல் வரும்போது பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாங்கிற எண்ணம் வந்து முதல்ல உடையும். அதை விஜய் உடைச்சிட்டாரு. 2வது இந்த சாதி மதம் அடிப்படையிலான தொகுதிகள். இப்போ பல ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்னியர் நிறையா இருக்கார், செட்டியார் நிறையா இருக்கார், புள்ளமார் நிறையா இருக்கார் அப்படின்னு அப்படி சீட்டு கொடுப்பாங்க. இவர் வந்து அப்படி எங்கேயுமே கொடுக்கல. இவர் வேணால் நின்னது வேணால் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வேணால் நின்று இருக்கலாம் ஒரு சேஃப்டிக்கு. மற்றபடி அவருடைய கட்சியை சேர்ந்த பல பேரை அவர் நிறுத்தினது எந்த சாதியின் அடிப்படையிலும் இல்லாமல் நிறுத்தினது தான். அது 2வதாக உடைச்சிருக்கிறாரு. ஓகேங்க சார். சார் இப்போது அதான் சார், இப்போ லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, 107 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 107, இப்பயும் அதே ஒரு நிலையில் தான் இருக்குது. 118ன்ற மெஜாரிட்டி மார்க், சிங்கிள் மெஜாரிட்டி மார்க்கை வந்து தொடலை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க ஆட்சி அமைப்பாங்க? இல்லை விஜயே இல்லை இந்த என்ன மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணுவாங்களா, இல்லை எப்படி அது நடக்கும் அந்த இது? இல்லை, ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து ஏற்கனவே தயாராக இருக்காங்க. இப்போ ஒரு கடந்த 2-3 நாளாக அவங்க வந்து ஒரு போர்க்குரல் எழுப்புறாங்க. ஆனால் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலையே சார். இல்லை, கிறிஸ் சோடங்கர் என்ன சொன்னார்னா, சென்னைக்கு வந்தவர், நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்போம் திமுகன்னு அவர் சொன்னார். ஆரம்பத்தில் கேட்டார், அதுக்கப்புறம் நடுவில் சமரசமானாங்க. தேர்தலெலாம் முடிஞ்சு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஒருவேளை திமுக வந்து சிங்கிள் மெஜாரிட்டியாக வந்திருந்தது அல்லது கூட்டணி பலத்தோடு வந்திருந்ததுன்னா கட்டாயமாக காங்கிரஸ் இந்த கோரிக்கையை முன் வச்சுருக்கோம். இப்போ அதே கோரிக்கையோடு தான் அவங்க இருக்காங்க. ஏற்கனவே ராகுல் வந்து விஜய் மீது ஒரு சாஃப்ட் கார்னரில் இருக்கார், 2 பேரும் நண்பர்கள். அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து ராகுலின் ஒப்புதலோடு அப்படியே கிளம்பி இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 சீட்டு இது வரைக்கும் வந்திருக்கிறதா வச்சுக்கோங்க. ஏற்கனவே 107 + 5 112ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 6 சீட்டு வேணும். இந்த 6 சீட்டை விடுதலை சிறுத்தைகளோ அல்லது தேமுதிகவோ கம்யூனிஸ்ட்டோ ஈஸியாக உள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று ஆரம்பத்திலே ஒரு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டாரு, வர்றவங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கத்தான் போகிறாரு. இந்த ஒரு இடத்துல அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து தாவேக்கா ஒத்துக்குமா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எமர்ஜ் ஆயிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளியிருக்காங்க. அவங்க தேவை இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து அந்த கூட்டணி
அழைக்காமல் இவங்க வந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியோடு இருக்க முடியாதுல்ல. இப்போ 107 சீட்டோ 108 சீட்டோ தான் இருக்காங்க அவங்க. அப்போ இவங்களுக்கு தேவைப்படுது இல்லை. அப்போ நீங்கள் சில சமரசம் செஞ்சு தானே ஆகணும். கட்டாயமாக அது நடக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்க சார். சார் இப்போ சினிமா வட்டாரங்களில் இது விஜய் வந்து சிஎம் ஆகிறது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் சார்? ஏன்னா எம்ஜிஆர் இருந்தப்போ பல திரைப்பிரபலங்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறையா இடையூறுகளில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குன்னு ஏற்பட்ட நிறைய நெருக்கடிகள்லேருந்து மீள வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிருக்காரு, அது எப்படி இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கான இம்பாக்ட்? எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கோம். கட்டாயமாக விஜய் நமக்கு ஏதாவது செய்வாருங்கிற நம்பிக்கையை அவங்க வந்து இந்த நிமிஷம் அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மா காலத்துலேயும் சரி, கலைஞர் காலத்துலேயும் சரி, சினிமாவுக்கான சலுகைகளை அவங்க போய் கேட்டு வாங்கியிருக்காங்க. ஒரேடி அவங்க செய்யலைன்னா கூட எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க. ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு கரண்ட்டில் இருந்துட்டு வந்தவர். இப்போ அவங்கெல்லாம் சினிமாவில் இருந்தாங்க, இன்னும் சினிமா விட்டு வெளியே போகல விஜய், சினிமா விட்டு வெளியிலே போகலை. அப்போ இங்கே இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் அவர் பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, கட்டாயமாக இவங்களுக்கு இப்போதைக்கு என்ன பிரச்சனையோ அதை செஞ்சு கொடுப்பாரு. அதனால் இது ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கும் இண்டஸ்ட்ரியில் ஆக்டிவாக இருக்கிறதுனால கேட்குறேன் சார், சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே விஜய்க்கான சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு? அவர் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருந்ததா பலருக்கும்? எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் வெளியில் சொல்ல எல்லாருமே பயந்தாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிற எல்லா ஹீரோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் வெளிப்படையாக அவங்க சொல்ல தயங்கினதுக்கு காரணம் என்னென்னா, ரெட் ஜெயின் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து நிறைய படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க தயவு இல்லாமல் நம்ம படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் அவங்க இருக்கும் பொழுது வெளிப்படையாக அந்த ஆதரவை சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம், மத்தியானத்துலேருந்து ஜெயம் ரவி, லாரன்ஸு, விக்ரம், நானிலாம் போட்டு, நானி கூட அதர். ஆமாம், பட் நம்ம இண்டஸ்ட்ரியில் சொல்கிறேன் நீங்கள். ஆமாம், நிறைய சிவகார்த்திகேயன் நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு அரையும் குறையுமா அவர் வந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், கட்டாயமாக அமைதியாக இருந்திருப்பாங்க. ஃபுல் ஸ்விங்கில் வராருங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் அவங்க வெளியில் வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய பிழைப்பையும் அவங்க பார்க்க வேண்டியது இருக்குல்ல. சார், ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்தில் நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுங்கினதுக்கு நன்றி. நன்றி.